அப்படி லைஃப்பில் வந்து உங்கள் எக்ஸை வந்து திடீர்னு உங்ககிட்ட வந்தாலோ ஒரு 1 ஹவரோ இல்லை ஒரு டேவோ இல்லை எங்கேயோ வெளியே வந்து வெக்கேஷன் ஏதோ போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரியலங்க அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வராங்க, எந்த எக்ஸ் வராங்க, எல்லாத்தையும் இல்ல ப்ரோ அது சீரியஸா பண்ணாங்க அவங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப கூட லைட்டா பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு ஹைட் தான் பாருங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஒரு ஃபீல் குட்டா இருக்குமே தவிர படம் ரொம்ப டார்க். நீங்க நிவேதிதா போட்டினாலே வந்து இங்க ஃபீல் குட்டா தான் இருக்கும். இந்த படம் பாருங்க. அப்படி பேடா இருக்கு. ஃபீல் பேட். பிஃபோர் தட் தனுஷ் சார் பத்தி தெரிஞ்சு ஆசைப்படுறோம். அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு எல்லாமே ஹிஸ் வெரி வெரி அவேர். அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது பார்க்கறது. நான் வந்து ஒரு பயங்கரமான அதை நான் எப்பவுமே நினைச்சுக்கிறது என்னன்னா அவர் ஒரு துரோணாச்சாரியா அந்த மாதிரி தான். நான் பண்ணதுலயே ரொம்ப ஃபீல் குட்டா இருந்த படம் அதுதான். அண்ட் ஐ எம் கிரேவிங். அந்த இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் ஐ வாண்ட் டு டூ சம்திங். நம்ம வெக்கேஷனுக்கு போனா நல்லா இருக்கும், கோடை ஊட்டிலாம். ஷூட்டிங்க்கு போனா ரொம்ப கஷ்டம். ப்ரோவோக் டிவி இடையர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படக்குள்ள இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பட்டர்ஃப்ளை அந்த படக்குள்ளோட தான் இணைஞ்சிருக்கும். நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் 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 நாள் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க லைஃப்பில்? சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு சில விஷயம் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களே, அப்படி என்னென்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன வயசுல நம்ம பட்டர்ஃப்ளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? சின்ன வயசுல நான் பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது அது பிடிக்கதான் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க? அது போயிட்டு எனக்கு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் பட்டர்ஃப்ளை அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. அது வந்து தும்பியா இருந்தால் தான் டக்குன்னு பிடிக்க முடியும். டிராகன் ஃப்ளையா இருந்தால் தான் பட்டர்ஃப்ளையை பிடிக்க முடியாது. பட் அது எப்பவுமே உட்காந்துருந்தா மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு அதை பிடிச்சு நம்ம மேலே அதை உட்காந்து வைக்கணுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். அது ஒரு கிளைமேக்ஸ் அதுனா டெஸ்டினேஷன் கிளைமேக்ஸ் அவ்வளவுதானே, வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா? வேற எதுவும் பண்ண மாட்டேன். அதை நாமலாம் பண்ண மாட்டேன். எனக்கு அது என் மேல உட்காரணும்னு ஆசை, அவ்வளவுதான். ஸோ அதை எடுத்து நம்ம மேல எங்கேயாவது வைக்கலாமாங்கிறது தான் பார்க்கலாம். நிறைய இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். நிவேதிதா அவர்களே, உங்களோட நான் வந்து சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் பார்த்தேன்னா வீடியோவா தெரியல, பட்டர்ஃப்ளை தொட்டா அதோட கலர் நம்மளோட கையில ஒட்டிக்கோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த கலர் அது ரொம்ப எக்ஸைட்டடா நான் தொடலாம் போயிருக்கேன். பட் அது இல்ல. இன்னொரு ஸ்டோரி கிடைச்சிச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க. நான் பட்டர்ஃப்ளை பெருசா அதுவும் பார்த்தது இல்லை. அந்த பொன்வண்டு பிடிப்பேன் சின்ன வயசுல. அந்த பொன்வண்டுனா தெரியும்ல உங்களுக்கு, அது கழுத்துல கை வச்சா கடிக்கும். அது முட்டையெல்லாம் போட்டு வளர்த்து அது முட்டைலாம் போட்டு நிறைய அந்த ரெட் கலர் இருக்கும். அப்புறம் கலர் பொன்வண்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து இலெல்லாம் போட்டால் சாப்பிடும். ஸோ இதை நான் ஒரு வேலையாகவே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். சீரியஸாக நாங்கள் இப்போ அட்டைப்பட்டியில் போட்டு வளர்த்து நிறைய பொன்வண்டாக இருக்கும். அது கையவே வெட்டி விட்டுரும் கை வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். சீரியஸாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் கொஞ்சம் சின்ன வயசில். ஏன்னா அப்போ நாங்கள் இந்த சேலமில் நான் இருந்தேன். அங்கே ஸ்டீல் பிளான்ட், அது அந்த இடமே ரொம்ப ஒரு இது மாதிரி இருக்கும், லைக் ஒரு காடு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இது பிடிக்கிறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் பட்டர்ஃப்ளையை நான் பெருசாக பிடிச்சதில்லை. ஓகே ப்ரோ, வாட் அபவுட் யூ ப்ரோ? ப்ரோ ஜென்ரலாக இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை சுற்றிட்டு இருக்குன்னா நம்ம சும்மா கையை அப்படி நீட்டினாலும் அது வந்து உட்காரும். நம்ம சில டைம் எல்லா பட்டர்ஃப்ளை பண்ணாது, எனக்கு அது ஒரு ஃபியூ டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. சும்மா கை நீட்டினா அதுவாக வந்து உட்காரும். நம்ம பிடிக்கிறது அதுவாக வந்து அழகாக வந்து உட்காரும். கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் இந்த படத்துல வந்து ஐ சா பட்டர்ஃப்ளை எப்படி பிறந்து வெளியில வருது. அந்த ஷார்ட்ல கூட ஒன்று வச்சு பார்த்தீங்களா, ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அது சிஜி. பட் அதே இவங்க நேரில் பார்த்தாங்க. ரியலா அவங்க ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸ்பர்ட்னு ஒருத்தங்களை கூப்பிட்டு அங்க நிஜமாலே இந்த குக்கூன் ஃபுல்லா அந்த எடுத்துட்டு வந்தாங்க. கிட்ட எடுத்து ஃபுல்லா செட் எடுத்து. சோ ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பட்டர்ஃப்ளைஸ் அந்த வெளியில உடைச்சிட்டு வந்துச்சு. சோ we saw that, it was very exciting. ஸோ ஸ்டோரியாக நீங்கள் கேட்கும் போதே வந்து மல்டிபிள் ஸ்டோரியாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரே ஸ்டோரியில் ஃபார்மேட் மாறலாம். இப்போ லைக் ஸ்டோரி டெல்லிங் வந்து 1 2 3 இல்லாமல் 3 4 2 1 அப்படி கூட மாறி வரலாம். ஸோ டைரக்டர் இந்த ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு எதனா கேட்சியாக இருந்துச்சா? ஏதோ சீனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இது நல்லா இருக்கே அப்படின்ற விஷயம் தோணிச்சா உங்களுக்கு? யாருன்னா ஓவராலாக ஸ்கிரிப்டே இட் வாஸ் வெரி கேட்சி தான். ஒரு சீன் அப்படிலாம் கிடையாது. டோட்டலாகவே இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ அட்டெம்ப்ட். எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும் போது இந்த படத்தை எந்த ஜான்ராக்குள்ள ஃபிட் பண்ணணும்னே எனக்கு வந்து தெரியல. அது முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ லேயர்ஸ் இருந்திருக்கு படத்தில், நாங்கள் நடிச்சதை தாண்டி நிறைய நடந்திருக்கு எங்களை சுத்தின்றது வந்து புரிஞ்சுது. ஸோ ரொம்ப கேட்சியான ஃபிலிம் தான். லைக் த என்டையர் திங் வாஸ் வெரி கேட்சி. இது ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். ஆக்சுவலாக நாங்கள் நடிக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நிறைய த்ரில்லர்ஸ், அப்புறம் இந்த
வேற வேற மிஸ்டிக் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி நம்ம படமாக பார்க்கும்போது இது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக ரொம்ப என்கேஜிங்கான படம். சின்ன படம் தான், ஒரு 2 hours அந்த ரேஞ்ச் தான். ஸோ நீங்கள் ஒரு போனீங்கன்னா ஃபுல்லாக ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு வரலாம். அண்ட் இது ஒரு நைட் நடக்கிற ஒரு சீன், அதுதான் மேஜர். அதுல இருந்து மத்த இதுலலாம் போகும். ஆனா படத்துல 80% வந்து ஒரு நைட்ல எங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு லாங் திங் தான் வந்து படம். ஒரு சீன் ஸோ அதுதான் வந்து படம். அதுவும் ஒரு கேட்சி எலிமெண்ட் தான். அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட், ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்க் இருக்கு. எல்லா கேரக்டரும் முடியும், எங்க ஆரம்பிக்குதே அங்கே வந்து முடியும் எல்லா கேரக்டரும். அதாவது அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஆமா நிறைய ஆமா metaphors இருக்கு இந்த படத்துல. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதாவது ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து ஐ ஃபீல் தே கேன் நிறைய லேயர்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஐ ஃபீல் நான் படிச்ச வரைக்கும் இது வரைக்கும் உங்களோட இதை பொறுத்து நீங்க அதை எவ்வளவு வேணா புரிஞ்சுக்கலாம், எவ்வளவு லேயர்ஸ் வேணா டிராவல் பண்ணலாம். படத்தோட ஃபீல் குட்டாகவும் தெரியுது, இன்னொரு சைடு மிஸ்ட்ரி, ஒரு த்ரில்லர் அந்த மாதிரியும் ஸ்டோரி வந்து தெரியுது. ஃபீல் குட் கிடையாது, இல்ல ஃபீல் குட் இல்ல ஊட்டிலாம் காட்டும் போது ஓகே, ஊட்டி ஒரு ஃபீல் குட். தவிர படம் ரொம்ப ஏங்க நீங்க நிவேதிதா போட்டீங்கனாலே வந்து எங்களுக்கு ஃபீல் குட்டா தாங்க இருக்கும். அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. இந்த படம் பாருங்க, அப்படி பேடா இருக்கு. ஃபீல் பேட். This film also has a feel good part. ஆனா it's very real. அது திணிச்ச feel good கிடையாது. ஒரு இவெண்ட் நடந்து அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்கன்னு இருக்கு இல்லையா. Finally she sees the light at the end of the tunnel. அந்த நேரம் போது நீங்க வெளியில வரும்போது 100% you will come with ஒரு ஹாப்பியான ஹார்ட்டோட தான் you come out. அது இப்போ உங்களுக்கு புரியாது, when you watch it you will know. கரெக்ட். ஸோ அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. வாட் இஃப் எக்ஸை மீட் பண்ணி அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ வந்து அப்படி லைஃப்பில் வந்து உங்கள் எக்ஸை வந்து திடீர்னு உங்ககிட்ட வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்ட் லைஃப்பில் எல்லாருக்கும் மேபி இருக்கலாம், இல்லாமே போல் ஒரு இமேஜினேஷன்லையும் போயிடலாம். மேபி சொல்ல உங்களுக்கு தயங்கினாலும் இமேஜினேஷனுக்குள்ளே போயிடலாம். உங்கள் எக்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1 hour இல்லை ஒரு டேவோ இல்லை எங்கேயோ வெளியே வந்து வெக்கேஷன் ஏதோ போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? போவீங்களா இல்லை என்ன மாதிரி ஆட்டிடியூட்? இல்லை எனக்கு என்ன ஆட்டிடியூட்ல இருப்பீங்க? உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்கும்? உங்கள் பிஹேவியர் என்னவா இருக்கும்? எனக்கு இது என்னோட ரவுண்ட் இல்லை, உங்கள் ரவுண்டு தான். அதனால் வந்து நீங்கள் சொல்லலாம், வேற ஒரு பாயிண்ட் சொல்லலாம். எனக்கு தெரியலங்க அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வராங்க, எந்த எக்ஸ் வராங்க, எப்போ வராங்க, என்ன இதற்கு வராங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் an answer. என்னால டக்குன்னு எஸ் நோ அப்படிலாம் சொல்ல முடியல. சில பேருக்கு ஷாக்கா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து நான் சிம்பிளா வந்து எக்ஸ்ன்னு இல்ல, ஜென்ரலா எனக்கு ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல வந்து ஒரு பர்பஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இருப்பாங்க. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் தட் பர்பஸ் இஸ் ஓவர் நேச்சுரலி அவங்க தே வில் மூவ் அவுட். ஸோ நான் அதை அப்படிதான் பாக்குறேன். மூவ் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளும் எவால்வ் ஆயிடுவோம் இல்லையா. ஸோ அதே ஹெட் ஸ்பேஸ்ல நம்ம அந்த பர்சனை மீட் பண்ணுவோமான்றதே வந்து எனக்கு அது மாதிரி நடந்ததே. பட் அது ஹிட் ஆகாதா? ஏதோ ஒரு வகையில் ஹிட் ஆகாதா யாருக்கும்? அது தெரியாம பாக்குறது ஒண்ணு, இப்ப தெரியாம எதிர்ச்சியா பாக்குறது ஒண்ணு. அது ஹாய் பை சொல். இப்ப இந்த வேணும்னே வரணும்னு நினைக்கிறது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி வரக்கூடாது. அதான் உண்மை, ஹானஸ்டா சொல்றேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு மால்ல போறோம், அப்படி பார்த்து ஒரு இந்த வினை தாண்டி ஒரு மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா ஓகே. இப்போ வேணும்னே திருப்பி வரணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அது ஏதோ தப்பான இன்டென்ஷன் தான் அது. ஏன்னா எய்தர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வருவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னா நீ வேணான்னு சொல்லிட்டு தானே போறாங்க. ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, திருப்பி வராங்கன்னா சம்திங் இஸ் ராங். நீங்கள் அதான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு தப்பை வந்து ஒரு வாட்டி பண்ணுறது தப்பு, திருப்பி தெரிஞ்சே அது தப்புன்னு பண்ணுறது முட்டாள்தனம். ஸோ அது திருப்பியும் போய் நம்ம அங்கே போய் விழுவுறோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். திருப்பி அதே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி அந்த மாதிரி ஆச்சுன்னா ஆக்சுவலி எனக்கு அது அவங்கள பத்தியே இருக்காது. அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன், இட் வில் ரிமைண்ட் ஆஃப் மீ தேன் தட் பர்சன் தான் உண்மை. யாருக்குமே வந்து அந்த இப்போ நீங்களே எதேர்ச்சியா பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த கட்டத்துல நீங்க ஒரு கோத்ரூ பண்ணிட்டு ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு வரும் மெமரியா. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் த அதர் பர்சன் அட் ஆல். ஓகே ஓகே. அண்ட் ப்ரோஸ் உங்களோட ஆக்டிங் சொல்லணும். ஸோ உங்களோடதும் நல்லா இருந்துச்சு, மற்றவங்களதும் சரி. நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஆக்டிங் பற்றியும் சரி, இந்த படத்தில் உங்களோட ரோலை பற்றியும் சரி. ரோல் பற்றி சொல்லணும்னா கேரக்டர் பேர் அர்ஜுன். அதான் வேலை போய் மேரேஜும் ஒழுங்காக போகாமல்
ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிற ஒரு கேரக்டர் இனிஷியலாக. அது போக போக இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் இன்னும் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் தள்ளினா அப்போ என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த கேரக்டர். ஆல்ரெடி அது ஒரு ஹைப்பரான கேரக்டர். ஸோ அது இன்னும் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் தள்ளினா அது என்ன பண்ணுவோம், அது எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அந்த கேரக்டர் அப்படின்றது தான் அதோட ஆர்க். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது என்னென்னா வந்து நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டராக இருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டருடைய லேயரே எனக்கு ஒரு மாதிரி, அது ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு லேயர் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு? சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் ரைட்டிங்லேயே இருந்துச்சு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணா போதும். நானா ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் ரைட்டிங்லேயே இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால ஆட் பண்ண முடிஞ்ச வேல்யூ அது பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் வந்து அதை காமா ஹேண்டில் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எரிஞ்சு கொட்டுற அந்த மாதிரி ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் அங்கேருந்து நம்ம லைஃப்லேருந்து தான் எடுக்கிறோம்ல ஆர்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் உங்களுக்கு சீனியர் படத்தில் வந்து நாசர் சார் இருக்கார். ஸோ வந்து நாசர் சார் பார்த்தோன்னா வந்து ஆப்வியஸாக வந்து நீங்கள் அவரு கூட போர்ஷன் இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும்ல. அப்படியெல்லாம் மீட் பண்ண முடிஞ்சதா? சீன்ஸ் யாருங்க இருக்கா இல்லை யாருக்கும் இல்லையா? எனக்கு என்னோட எல்லா காம்பினேஷனுமே நாசர் சார் ஆக்சுவலி எனக்கு இவங்க 2 பேரோட இருக்கு, இவங்க 2 பேரோடயும் இருக்கு. நாசர் சார், லக்ஷ்மி பிரியா அண்ட் மீ, நாங்க ஒரு டீமா இருப்போம். இவங்களோடயும் எல்லாரோடயும் இருந்துச்சு. நாசர் சார் ரொம்ப ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட. எங்களுக்கு காம்பினேஷனே இல்லை இவங்க 2 பேரோட. எனக்கு ஃபுல்லா நாசர் சாரோட தான். நான் ஃபுல்லா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாசர் சார் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். நான் நாசர் சார்ட்டே சொல்லிட்டேன், இவ்வளோ டைம் வந்து எனக்கு எப்படி உங்க கூட கிடைக்கும், இப்போதான் இருக்கு. ஸோ நான் எல்லா கேள்வி கேட்க போறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். அவரோட ஆர்ட் பத்தி, அவரோட ப்ராசஸ் பத்தி, அவர் எப்படி ஃபிலிம்ஸ் சூஸ் பண்றாரு, இவ்வளோ வருஷமா அவரோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நான் உட்காந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், நான் கேட்க தான் போறேன், ப்ளீஸ் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஐ டோன்ட் நோ when else I'll get this timeன்னு. நிஜமாவே ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் ஹிம். அவர் எப்படி ஒன்று ஆன் ஸ்க்ரீன் கேமரா முன்னாடி என்ன பண்றாரு, எப்படி பண்றாருங்கிறது வேற விஷயம். கேமரா பின்னாடி ஒரு மனுஷனா ஒன்று இருக்காரு, அது செம்ம இன்ட்ரெஸ்டிங். நாசர் சார் அவரோட தாட் ப்ராசஸ், அவர் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்றாரு, எப்படி யோசிக்கிறாரு, மக்களை எப்படி அணுகிறாரு ஒருத்தரோடையும், அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவரை இந்த படத்துல அவரை வாட்ச் பண்றதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர் ஒரு I spent a lot of time with him. நிறைய நாள் ஒரு பாயிண்ட்ல எங்க 2 பேருக்கு மட்டுமே இருந்துச்சு ஷூட். நாங்க அப்படியே இருந்தோம். ஸோ அவரோட சினிமா பத்தி மட்டும் இல்லாம என்னென்னமோ கான்வர்சேஷன்ஸ் அவரோட அப்படியே போய் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி அந்த ஒரு வைப். ஹி ஸ்டார்டட் லுக்கிங் அட் மீ லைக் ஒரு டாட்டர். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அங்க இருந்து. ஸோ லைக் he's a very oak person. Obviously I'm too small to say that word, but அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே ஒரு பயங்கர என்லைட்டிங்கா இருக்கும். அதுதான் உண்மை. என்னென்னமோ பேசியிருக்கேன், ஃப்ரம் காட் டு ஏத்திசம் டு வாட் நாட். அவ்வளோ டீப்பா கான்வர்சேஷன் போயிருக்கு. இது எல்லாமே ஆக்டிங் தான். இல்ல ஆக்டிங் பத்தினா எனக்கு அந்த மாதிரி அப்ரோச் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஆக்டிங் வரும்னு தோணுது. த பெட்டர் த பர்சன் யூ பிகம் இன் லைஃப் அண்ட் மோர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்னா அங்கிருந்து இதெல்லாம் நேச்சுரலா வரும். டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். லைக் நானும் இருப்பேன் பக்கத்துல, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ஷீ லாஸ்ட். ஸோ அப்படி அதெல்லாம் பேசியிருக்கோம். பட் அதை தாண்டி பேசின சில கான்வர்சேஷன்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. யா. ஸோ ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா வந்து கேம்லாம் சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உங்கள் 2 பேருக்கும் சம்மந்தமான ஒருத்தர் இருக்கார் நடுவில் உங்கள் படங்களில். நீங்களே அவங்க ஊண்டியா அமைதியாக இருங்க நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நீங்கள் ஒருத்தர் கூட நடிச்சிருக்கீங்க 2 பேருமே. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. யாரு கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ். ஸோ எனக்கு வந்து சில விஷயம் இருக்குது. இப்போது பிஃபோர் தட் தனுஷ் சார் பற்றி தெரிஞ்சு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் கேப்டன் மில்லர் நடிச்சிங்க, நீங்கள் கர்னல் நடிச்சிங்க. ஸோ அவர் ஆக்டிங்லேயும் சரி, அவர் இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாலிவுட் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, அவங்க அந்தளவுக்கு ஆக்டிங்கில் வந்து மாஸ்டராக இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தம்பியாக நடிச்சிருப்பாரு உங்கள் கூட. நீங்கள் வந்து அவங்க ஓகே புரிஞ்சிச்சு. ஸோ அப்படி நடிச்சிருப்பீங்க, கேங்ஸ்டர் கேங். ஸோ டோட்டலாக வேற ஒரு லேயர் 2 பேருமே. அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? எப்படி இருந்தார் அவர்? ஐ மீன் அவர் எப்படி, என்ன மாதிரி ஒரு கேரக்டர்? அவர் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸ்.
வெரி 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 ஷார்ப் வித் திஸ் ஒர்க். அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு எல்லாமே ஹி இஸ் வெரி வெரி அவேர். அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு படம். எங்களோட லொக்கேஷன்ஸோ நாங்க பண்ண அது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இப்போ என்ன சொல்றது, அவர் வந்தா அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவார். அது எப்படி அந்த மேஜிக் வந்து ஹவு ஃபாஸ்ட் ஹீ கேன் ஃபினிஷ் அண்ட் ப்ராசஸ் திங்ஸ்ன்றது ரொம்ப பிரமிப்பா இருந்தது எனக்கு சத்தியமா பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி அந்த படம் பண்ணும்போதே அவர் மல்டி டாஸ்கிங் வந்து டைரக்டும் பண்ணுவாரு. இந்த படம் பண்ணும்போதே வேனிட்டில ஹி வாஸ் ஆல்சோ வர்க்கிங் ஃபார் ராயன். ஓகே. அடுத்த படத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. பட் நான் ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட எங்க ஒரு வருஷம் ப்ராசஸ் அந்த படம் விட்டு 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 ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜஸ்ட் லைக் ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இஸ் வெரி என்கரேஜிங் சம்டைம்ஸ். அண்ட் வாட் அபௌட் யூ? என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை பார்த்த வரைக்கும் வெரி ப்ரொஃபஷனல் ஒன்று. அண்ட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் கிராஃப்ட். அதாவது அவங்க சொல்றது தான் அவ்வளோ ஈஸியாக ஒன்று வந்து செஞ்சுட்டு போகிறாங்கல்ல, அது எல்லாருக்கும்லாம் வராது. அண்ட் அது நம்ம பார்க்கும்போது அவர் பண்ணுறது ஈஸியாக தெரியும். பட் அவர் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். அவர் எவ்வளோ, ஏன்னா தனுஷ் சார் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவரோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஐ எம் சேயிங் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அது சும்மாலாம் வந்துடாது. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும், அதுக்கு ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புரிதல் இருக்கணும், அவர் பண்ணுற நடிப்புக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம பண்ணும்போது நம்ம பிரமிப்பாக தான் இருக்கும். நானும் அந்த மாதிரிலாம் பிரமிச்சு போயிருக்கேன். ஒரு சில டேக்லாம் வரும்போது வா அப்படி இருக்கும். நம்ம வந்து கேமராவில் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணோம், ஏன்னா நம்மளும் சீனில் இருக்கோம். ஆனால் மைண்டுக்குள்ளே வந்து வா அப்படி இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது சில டேக் எல்லாம் பண்ணும்போது நமக்கே புல்லரிக்கும். நமக்கே வந்து வாங்க போகலாம், ரெண்டு அடி போடலாம், அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் அவர் நடிக்கிறது பார்த்தா. I just think it's just his craft. அவர் எவ்வளோ சின்சியரா எவ்வளோ டெடிகேட்டடா அவர் ஒர்க்ல இருக்காருங்கிறது வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். So it was very nice to work with. I think he's always working. Yeah. All the time. I feel like அவர் ஒர்க் பண்ணனாலும் அவர் மைண்ட்ஃபுல்லா சினிமால தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஈஸியா. அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு, இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். சரிங்களா? நான் எடுக்கும் போது இல்லைங்க எடுக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஓகே இதை பற்றி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பிக்சர் எடுத்துருக்கேன். சரி, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஓகேவா? ரூமே பண்ணுங்க. கீழே இன்னொருத்தர் இது வந்து ஃபுல் நைட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தப்ப எடுத்தது. ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணுக்கு வந்து முத்தம் கொடுத்து. அது எப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை லவ் அன்பு கண்டிப்பா அன்பு எப்போ வரும்? ரொம்ப ஓவர் லவ் ஓவரா லவ் பண்ணும்போது நைட் வந்து இதெல்லாம் ஒரு 3-4 ப்ரோ. இந்த ஓவர் லவ்வுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? பிஃபோர் என்ன நடந்துச்சு? அது எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க? ஏன்னா நாங்கள் அவ்வளோ பேசியிருக்கோம். இது அந்த ஷூட்டிங் எண்ட் ஸ்கெடியூல் நினைக்கிறேன், அந்த ஃபைனல் இது நினைக்கிறேன். சாந்தனு பிரதர்லாம் ரொம்ப அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக பரவச நிலையில் இருந்தார். ஸோ அவர் வந்து இல்லை ஹாப்பி. ரொம்ப எனக்கு வந்து மாஸ்டர் டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப காலேஜ் போயிட்டு இருந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஆமாம், எனக்கு இவரெல்லாம் சீனியர் மாதிரி தான். ஆக்சுவலாக காலேஜ் சீனியர் மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி அங்கே ஒரு 16 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல வைப்பு தான். இன்னைக்கு வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் இது மாதிரி நிறையா இருக்குது பர்சனல் ஃபோட்டோஸ். ஸோ இது நான் இப்போ கேட்டுட்டு தான் போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். ஸோ இந்த மெமரி எப்பயுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் என் மைண்டில். ஸோ எனக்கு எப்பயுமே வெரி க்ளோஸ் டு ஹார்ட்னா லொகேஷன் தான். ஓகே, நைஸ் ப்ரோ. அண்ட் வந்து இதில் இன்னொன்றும் இருக்கு. இதை நான் ஆக்சுவலாக பார்க்கும்போதே பரவாயில்லையே, பயங்கரமாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்களே. அதுவும் வந்து ஃபுல்லாக கமல் சார் பண்ணால் முக்கியமான படங்கள் எல்லாமே. விரும்மாண்டி முக்கியமான படம், ஹேராம்லாம் முக்கியமான படம். ஸோ எப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? எதனால் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ண தோணுச்சு? இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். நான் வந்து ஒரு பயங்கரமான கமல் சார் ஃபேன். அதை நான் எப்போவுமே நினச்சிக்கிறது என்னென்னா அவர் ஒரு துரோணாச்சாரியார் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம நடிப்புன்னு நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஆக்டர் வந்து கமல் சார். அவரோட நுணுக்கங்கள் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்த்தப்போ எனக்கு பெருசாக நமக்கு மைண்டில் உட்காருனாலும், நான் ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறமா அவரோட நியூஆன்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப அதிகம். அதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மைன்யூட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவர் ஒரு கேரக்டர் நடிக்கும்போது. ஸோ நான் ஒரு பெரிய கமல் சார் ஃபேன். ஸோ அப்போது நம்மளா சரி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிங்கும்போது, சரி கமல் சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாங்கும் போது தான் இது சும்மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து
வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நாங்க பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒருத்தங்க காஸ்டியூம் டிசைனர், ஒருத்தங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒருத்தங்க ஃபோட்டோகிராஃபர். அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் இல்லை, நாங்களாம் ஒரு 10 வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஜஸ்ட் ஸோ ஹேப்பண்ட் எல்லாரும் இந்த இதில் இருக்கும்போது சரி நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்து நம்ம ஏன் எல்லாருக்குமே நம்ம கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபிலிம்ஸோட போஸ்டர் லுக்ஸ் அதுதான் ஐடியா. அவர் பண்ணியிருக்கிற ஒரு 10-15 ஃபில்மோட போஸ்டரில் வந்த லுக்ஸை நம்ம ஏன் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 கேர்ள்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அது ஒரு சும்மா நம்மளா கிரியேட் பண்ணி பண்ற ஒரு ப்ராஜெக்டா தான் நாங்க ஆரம்பிச்சோம். அது நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு கலை இருக்கு, நம்ம வை டோன்ட் வி புட் இட் டு யூஸ்னு. பட் அது பயங்கர வைரலா போய் அது ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. பட் அது எதையுமே எதிர்பார்த்து நாங்க பண்ணல. we just wanted to use our talents and do something to it. நைஸ் அண்ட் ஃபைனலி ஐயோ இல்லைங்க நார்மல் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு என்ன போட்டோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு இது ரொம்ப நார்மல் தான். இப்போ வரைக்கும் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணனாலே இந்த ஒரு ஃப்ரேம் போதுங்க, படம் கூட வேணாம், இந்த ஒரு ஃப்ரேம் போதும். ஆக்சுவலாக எனக்குலாம் பர்சனலாகவே இந்த படம் பார்த்துட்டு எவ்வளோ விஷயம் இருக்கு, பட் அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு ஃப்ரேமும் அண்ட் மணிகண்டன் அவர்களும் எனக்கு அதை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி அந்த போட்டோவை நான் பண்ணதுலயே ரொம்ப ஃபீல் குட்டா இருந்த படம் அதுதான். அண்ட் ஐ எம் கிரேவிங் அந்த இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் ஐ வாண்ட் டு டூ சம்திங். அது ரொம்ப எப்படின்னா அதுவா தேடி என்கிட்ட வந்த ஒரு படம். அந்த ஸ்கிரிப்டே வந்து ஹலிதா மேம் வந்து என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வீக்ல என்னை மதுன்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் வச்சு அந்த கேரக்டர் பேர் மது இல்லையா, என்னை பார்த்து தான் அந்த கேரக்டர் எழுதினாங்க. அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் வந்தது. ஸோ அது அவ்வளோ ஒரு ஃபேவரட். அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன், நான் தான் அது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி அண்ட் அது இன்னி வரைக்கும் பீப்புள் ஸ்பீக் அபவுட் இட். அது ரொம்ப வருஷம் ஆன மாதிரியே தோணவே தோணாது எப்பவுமே. இட்ஸ் நியூ ஃபிலிம் அண்ட் தட் ஃபிலிம் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற நிறைய இன்செக்யூரிட்டிஸ் உடஞ்சிருச்சு. தட் ஃபிலிம் broke everything. பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. தட் ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஹலிதா. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வேர் மேக்கப், யூ பிரிட்டியர் லைக் ஹவ் யூ லுக். நீ எதுவுமே பண்ணாம சும்மா வா. அண்ட் ஆல்சோ தட் கேரக்டர் வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஹூ ஐ ஆம். ஸோ ஒரு எல்லா டைரக்டருமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப ரசிச்சு தானே எழுதுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல அவங்களும் ரசிச்சு இந்த கேரக்டர் எழுதுனால தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை செல்ஃப் மோர் ஆஃப்டர் தட் ஃபிலிம். ஸோ யா ஓகே. அண்ட் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து இந்த ஊட்டி அந்த மாதிரி கிளைமேட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கிளைமேட்டாக எப்படி இருந்துச்சு, ஆக்டிங்கும் பண்ணணும், கிளைமேட்ஸும் சரி, அதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா இந்த ப்ராசஸ்லாம்? இல்லை ரொம்ப கடினமாக வந்து கஷ்டப்பட்டு படத்தில் நடிச்சேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கா? நாங்க வந்து as like a team ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு ஒரு கிரேட், நாங்க ஒரு 6 பேர் கீதா மேமோட அவ்வளோவா இல்லைனாலும் me 3 of them and with them it was super fun. I had amazing conversations. அப்படி இருந்தது. பட் கேரக்டர் வைஸ் இட்ஸ் அ வெரி ரொம்ப ட்ரபிள்டான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் ஆடிங் ஆன் டு தட் த வெதர் கண்டிஷன்ஸ் வர் வெரி ஹார்ட், டஃப் அந்த இதில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள் நைட்டெல்லாம் பண்ணோம். நம்ம வெக்கேஷனுக்கு போனால் நல்லா இருக்கும், கோடை ஊட்டிலாம். ஷூட்டிங்க்கு போனால் ரொம்ப கஷ்டம், ஸ்வெட்டர் இருக்காது. நைட் 2 மணிக்கு சிங்க் சவுண்ட், நிறைய மல்டிபிள் டேக்ஸ். நாங்கள் ஒரு சீன்லாம் வந்து 4 நாள் ஷூட் பண்ணோம் சிங்க் சவுண்ட்னால. பிகாஸ் ஏதோ ஒரு சத்தம் எங்கேயாவது கேட்டுச்சுன்னா வில் ஹேவ் டு டூ அகெயின். தீபாவளி டைம்ல ஷூட் பண்ணனால கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழே இருந்து வண்டி வந்தா திருப்பி ரீடேக், அந்த மாதிரிலாம் நிஜமாலே நாங்க சில இடத்துலலாம் அந்த என்ன ஸ்டாமரா அதெல்லாம் ரியலா வந்து நடந்துச்சு இந்த படத்துல. இவங்க வேற மேலெல்லாம் பறக்குறீங்க நீங்க, அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பக்கத்துல ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க ப்ரோ. 5 hours போயிருந்தாங்க. இல்ல ப்ரோ அது சீரியஸா பண்ணாங்க அவங்க. அப்படியே அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப கூட லைட்டா பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு ஹைட் தான் பார்க்க முடியும். அப்படியே அப்போ கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. நீங்களே ஒரு பட்டர்ஃப்ளை தான் நினைக்கிறேன் போல, நீங்க பறந்துறீங்க போல. கரெக்ட். ஓ ஐ காட் தி பாயிண்ட். சோ கஷ்டமா பேக் பெயின் பண்ணல ஸ்கூல் இருக்கு. அது நீங்க பார்க்கலையா உண்மையிலே? இல்ல ப்ரோ கவனிக்கல ப்ரோ. everybody was thinking we're levitating bro. She's a modern monk. இல்ல एक्चुअली எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பறக்குற மாதிரி. ஓகே டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். ஸோ வந்து படம் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும். ஸோ உங்களோட எல்லா ரோலும் சரி, எனக்கும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. யாரு கூட அப்படின்னா
நம்ம அலிதா சமீம் அவங்களோட நீங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. இந்த டீமே ஒரு மாதிரி இதுவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மாதிரி அழகா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லலாமான்னு தெரியல, க்யூட்டாக இருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி இந்த ஃபீல் குட்னு சொல்லுவோம்ல, சிலர்லாம் ஃபீல் குட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் தான் இருக்கீங்க. இந்த ரெக்கடாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி, வணக்கம். Thank you. நன்றி.